ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், நமக்காக கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். கர்த்தர் எதெல்லாம் இருக்கிறார் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். முதலாவதாக தேற்றுவதற்கு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்ப்போம். இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்கள் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை. கவனிங்க, இதோ சூரியனுக்கு கீழே காணப்படுகிற எல்லாருடைய கண்ணீரை நான் என்ன பண்ணேன், எல்லாருடைய கொடுமையை நான் பார்த்தேன். அவர்களை ஒருவரும் தேற்றுவார் இல்லை, அவர்களை தேற்றுவார் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். சூரியனுக்கு கீழே, பூமிக்கு கீழே, பூமியில நடக்கிற கொடுமைகளை நான் பார்த்தேன். அநேக மனிதர்கள் கொடுமை நடக்கிறது, தேற்றுவார் ஒருவரும் இல்லை. தேற்றுவதற்கு தான் சபை இருக்கிறது, தேற்றுவதற்கு தான் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் தேற்றற வாழனை அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. தேற்றற வாழன் இருக்கும்போது என்னை ஆறுதல் படுத்த ஆள் இல்லையே, என்னுடைய பிரச்சனையை கேட்பதற்கு ஆள் இல்லையே, என்னுடைய வியாதியை மாற்றுவதற்கு ஆள் இல்லையே, என்னுடைய மனதை மாற்றுவதற்கு ஆள் இல்லையே, இருதயத்தில் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது, நான் யாரிடத்தில் சொல்வேன் ஐயா அப்படின்னு கலங்கி கிடக்கிற இந்த உலகத்துடைய அநேக மக்களுக்காக நான் சொல்லுகிறேன், உன்னை தேற்றுவதற்காக தான் தேற்றற வாழனை அனுப்பி இருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் உங்களை அனுப்பி பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 66:13 வாசி. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஒருவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை என்ன பண்ணுவேன், தேற்றுவேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் எப்படி தேற்றுகிறாங்க அது போல நான் உன்னை தேற்றுவேன். அல்லேலூயா. நீங்க பூனை பார்த்தீங்கன்னா தெரியல, பூனை கேட் அது என்ன பண்ண அப்படின்னா குட்டி போடும். பூனை நல்லதா கெட்டதா அப்படின்னு சொன்னா, பூனை நல்லதா கெட்டதா? கெட்டதா? ஏன்? அல்லேலூயா. இப்ப கவனிங்க, பூனை எலியை புடிச்சுட்டு போகுது. அப்ப எலி என்ன பண்ணுது, உயிராடுதா? செத்து போயிடுது. அதே பூனை தான் குட்டியை என்ன பண்ணுது, தூக்கிட்டு போகுது. குட்டி செத்துதா? சாகல இல்ல. அல்லேலூயா. ரெண்டுக்கும் வாயில தான் கவிட்டு போவோம், வாயில தான் எடுத்துட்டு போவோம். எலியும் வாயில தான் பிடிக்கும், அதோட குட்டியை தூக்கி வேற இடத்துல வைக்கிறதுக்கும் வாயில தான் தூக்கி போவோம். பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அப்போ பூனைக்கு தெரியும் தான் குட்டியை எப்படி பதமா தூக்கணும்னு சொல்லி, தன்னுடைய எலியை எப்படி என்ன பண்ணுவோம், இறைய சாப்பிடணும்னு தெரியும். எல்லாம் ஒரே வாய் தான், அந்த ஒரு வாயில பல வேலைகளை அது செய்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மாமிசத்துக்குரிய வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இறையை கவ வேண்டும், எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? அப்பதான் அவர் சொல்றாரு, ஒருவனை அவன் தாயை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். அல்லேலூயா. நீ கைவிடப்படுவதில்லை, நீ சோர்ந்து போவாத. உலகத்தின் அன்புகளுக்கு, உலகத்தினுடைய அடிமைகளுக்கு ஏங்கி கிடக்காதீங்க. கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், எல்லா பிரச்சனையும் அவரிடத்துல சொல்லுங்க, அவர் நிறைவேற்றுகிறவரா இருக்கிறாரு. மனிதனிடத்துல சொல்லும் போது அந்த மனிதன் உங்களை என்ன பண்ணுவான், இலக்காரமாகவும் கேவலமாகவும் பேசக்கூடிய நாட்கள் வரும். ஆனா தேவன் சொல்லுகிறார், உன் பிரச்சனைகளையும் உன் போராட்டங்களையும் அவர் அறிந்திருக்கிறார், உன் மீறுதல்களை அவர் அறிந்திருக்கிறார், உன் பாவங்களை அவர் அறிந்திருக்கிறார், உன் சோகங்களை அவர் அறிந்திருக்கிறார், உன் பிரச்சனைகளை அவர் அறிந்திருக்கிறார், இருதயத்தின் கவலைகளை அவர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் நீ தேவனிடத்தில் சொல்லும் போது தேவன் தீர்த்து வைப்பார். பிரச்சனையை முடிச்சு வைக்கிறவர் யாருன்னா கிறிஸ்து. உங்களுக்காக என்ன பண்றாரு, எல்லா பிரச்சனைகளை நீக்குவதற்காக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. தேற்றுவதற்கு யார் இருக்கிறது, இயேசு இருக்கிறார். இப்போ விசாரிப்பதற்கு யார் இருக்குது,
சங்கீதங்கள் புத்தகம் 142:4 வாசிங்க. வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரு, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிக்க ஒருவரும் இல்லை. என் ஆத்துமாவை விசாரிக்க ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. 1 பேதுரு 5:7 வாசிங்கம்மா. 1 பேதுரு 5:7 வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது என்ன பண்ணுங்க, வைத்து விடுங்கள். அல்லேலூயா. கவலையை நீங்க தூக்கி சுமக்க தேவையில்ல, உன்னை தூக்கி சுமக்கிறவர் தான் அவரு. உன் கவலையை தூக்கி சுமக்கிறவர் தான் அவரு. ஆகிய அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களுக்கு என்ன பண்றாரு, இளைப்பாறுதலை தருகிறார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. கவனிங்க, ஒரே வார்த்தை தான், நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஒரு மனிதனை பார்த்து இவர் நாணயமானவர் அப்படின்னு சொல்றோம், நாணயமானவர் அப்படின்னு சொல்றோம். அதே இன்னொரு மனிதனை பார்த்து அவர் சில்லறை பையங்க அப்படின்னு சொல்றோம். அல்லேலூயா. இவர் நாணயமானவர், இவர் சில்லறை பையன். நாணயமானவர் சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு, ரொம்ப நல்லா எழுத்து கொள்றாரு, நான் நாணயமானவர் அப்படின்னு சொல்றாரு. சில்லறை பையன் அப்படின்னு சொல்லும் போது அவர் கோபம் வரும். அல்லேலூயா. ரெண்டுமே நாணயம் என்னது, நாணயம் என்னது, காயின். சில்லறைனாலும் காயின் தான். அல்லேலூயா. ஒரே வார்த்தை தான் சொல்றோம், ஆனா இதுல ரெண்டு டிஃபரன்ஸா என்ன பண்ணுது, காரியங்கள் இருக்கு. அல்லேலூயா. நீங்க புரிந்து கொள்ள வேண்டாம் கருத்துருப்பீங்க. அப்போ நம்மளை தேற்றுவதற்கும் நம்மளை விசாரிப்பதற்கும் ரெண்டு வார்த்தை இருக்கும். விசாரிச்சாங்கன்னா அவனை சில்லறை பையன்னு சொல்லுவான். இயேசுவானவர் உன்னை என்ன பண்றாரு, நாணயமா இருக்குதாம்பா அப்படின்னு சொல்லுவாரு. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. சில்லறை பையன் நம்ம உள்ள தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அல்லேலூயா. நாணயமானவன்னா கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா உன்னை பார்த்து பரிதபிக்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க மத்தேயு 15ஆம் அதிகாரம் வாசிங்க. 15. இதோ ஜனங்களுக்காக பரிதாபப்படுகிறேன். அதுக்கப்புறம் 2 மினிட் கொடுக்குறாரு இல்லையா, வாசிங்க. 11 வாசிங்க. அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், கைகொள்ளாமல் போஜனம் பண்ணுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? தகப்பனார் தாயை கடமையாயவே என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. அல்லேலூயா. வேதபாரகரும் பரிசேயரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதோ உங்கள் சீஷர்கள் கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, குற்றப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கையில இருந்து அழுக்கு போய் இருதயத்தை தீட்டுப்படுத்த போறதில்ல, நீங்க பார்க்கிற பார்வையில் இருந்தோம், நீ நடக்கிற சைக்கிள் இருந்துதான் உங்க இருதயத்தை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, வேத பாரகர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் என்ன பண்றாரு, ஆன்சர் பண்றாரு. கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாளைக்கு நம்ம போகும்போது கூட நிறைய வேத பாரகர்களும் பரிசேயர்களும் நம்ம பார்க்கலாம், நம்ம ஏளனம் செய்வார்கள், தூஷணம் செய்வார்கள், சபையா ஊழியமா நடிப்பார்கள். கர்த்தர் சொன்னதை செய்தா அவங்களுக்கு புரியாத வயிறு எரியும். அல்லேலூயா. வயிறு எரிஞ்சா 2 சாக்லேட் கொடுப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்ல கொஞ்சம் கேட்டு என்ன பண்ணுவோம், கொடுப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கார். அல்லேலூயா. இங்க ஒரு பாட்டில் தண்ணி கொடுப்போம், 2 கேஸ் தூக்கி கொடுங்க. அல்லேலூயா. ஏன்னா எல்லாத்தையும் அமைக்கணும்ல, ஆகணும்ல. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் உங்களுக்காக, உங்களை பார்த்து பரிதாபப்படுறதுக்கும் அவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு இரக்கம் செய்யறதுக்கும் அவர் தெய்வமாக என்ன பண்றாரு, இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் முடிக்கிறேன். 4வது பாத்தீங்கன்னா நன்மை செய்யறதுக்கும் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நன்மை செய்யறதுக்கு உங்களுக்கு அவர் அப்போஸ்தலர்
10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். நசரேய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களையும் பிசாசின் பிடியில் இருந்தவர்களையும் அடிமைத்தனத்தில் இருந்தவர்களையும் பாவத்தில் இருந்தவர்களையும் அநியாயத்தில் இருந்தவர்களையும் அக்கிரம செய்கைக்காரரையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ற நன்மை செய்து அவர்கள் என்ன பண்றாரு சுகப்படுத்தி என்ன பண்றாரு கர்த்தரிடத்தில் அழைத்து வர்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் சொன்ன செய்த காரியங்கள் அநேகமா இருக்கு. அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது நன்மை செய்கிறவராக சுற்றிட்டு இருந்தார். அநேக விடுதலை என்ன பண்ணாரு கொடுத்தார். நீங்க புறப்பட்டு போகும்போது நம்ம கிட்ட எந்த நீங்க உட்காந்துக்கிறீங்க, நம்ம கிட்ட எந்த பாவமும் இல்லையே, நம்ம எப்படி நன்மை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நீங்கள் புறப்பட்டு போனாலே என்ன பண்ணும்? அல்லேலூயா. நீங்க புறப்பட்டு போனா என்ன பண்ணும்? அற்புதம் அதிசயங்கள் நடக்குமா? நீங்க போனாதானே தெரியும். அல்லேலூயா. நீங்க போறதே இல்லையே. அல்லேலூயா. நீங்க போனாதானே தெரியும். அல்லேலூயா. உலகத்துல சொல்றான் நான் நடந்தா தேரு, அப்புறம் உட்கார்ந்தா உற்சவமா? அல்லேலூயா. கவனிங்க, இது மாதிரி என்ன பண்றாங்க சொல்றான். நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க நடந்தாதான் அநேக விடுதலை. அநேக விடுதலை முக்கியமா தேர் முக்கியமா? தேர் இதுக்கு என்ன பண்ண போறேன்? தேர் உப்புகளுக்கு பிரயோஜனமா? அங்கேதான் நின்று நடக்கணும். எவனா அடிச்சாதான் வழியாது. ஆனா விடுதலை என்பது எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. தேர் வந்து 4 பேருக்கு தான் பிரயோஜனம். மேல உட்காந்து 4 பேர் தேர் மேல அவளுக்கு தான் பிரயோஜனம். ஆனா விடுதலை வந்து அனைவருக்குமானது. அல்லேலூயா. விடுதலை ஒன்னாக்குவா. அல்லேலூயா. அல்லேலூயா. விடுதலை 3. அல்லேலூயா. நீங்க அந்த 2 விடுதலை விட்டுருங்க. 3வது விடுதலை ஒன்று இருக்குது. அதை இயேசுவின் விடுதலை. அல்லேலூயா. அப்ப தேவன் பெரிய காரியம் மத்தியில் என்ன பண்றாரு? செய்கிறவராக இருக்கிறாரு. நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறார். அல்லேலூயா. அந்த வேதம் சொல்லுகிறது. அப்ப உங்களுக்காக என்ன பண்றாரு? உன்னை தேற்றுவதற்கு அவர் இருக்கிறாரு, விசாரிப்பதற்கு அவர் இருக்கிறாரு, பரிதாபப்படும் அவர் இருக்கிறாரு, நன்மை செய்யவும் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் வாசிங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பரிந்து பேச கர்த்தர் இருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 யோவான் 2:1 வேதத்தை வாசிங்க. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவன் பாவம் செய்வானானால் அவனுக்கு பரிந்து பேச கர்த்தர் இருக்கிறார். பாவம் செய்து கொண்டே இருப்பவனுக்கு அல்ல, பாவத்தை விட்டு வருபவனுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. வா 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 நம்ம செல்வஸ்னா இயேசு வந்து வா அப்படி சொல்லிட்டு என்ன பண்றோம்? நம்ம பாடுறோம். அல்லேலூயா. வேத ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, வேதத்தை நேசிக்கிறவங்க தான் மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியம் நம்ம செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. வா 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 இயேசு வந்தே வா உன்னிடத்தை யாரையுண்டா உன்னிடத்தை யாரையுண்டா வா 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 இயேசு வந்தே வா உன்னிடத்தை யாரையுண்டா உன்னிடத்தை யாரையுண்டா வானவர்கள் பேசுகிறார்கள்
கடைசியா நம்ம பார்க்க போகிறோம், அவர் உங்களுக்கு துணை செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 50:7 வாசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். எனக்கு துணை செய்கிறார். எல்லாம் கடவுளுக்கு நன்றிதான். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் துணை செய்யும்போது ஒருவன் உண்மையில் கை போடுவதில்லை, ஒருவன் குற்றப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. ஒருவன் என்ன பண்ணுவதில்லை, அழிக்க முடியாது. எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடியவரும் உன்னை வாழ வைக்கிறவருமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னோடு வாழ கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியா நம்ம பார்க்கும்போது விண்ணப்பம் பண்ணுவதற்கு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மை செய்வதற்கு கர்த்தர் இருக்கிறார், பரிந்து பேசுவதற்கு கர்த்தர் இருக்கிறார், துணை செய்வதற்கு கர்த்தர் இருக்கிறார், விண்ணப்பம் பண்ணுவதற்கு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிற காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய மாண்பை நீங்க புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய சித்தத்தை நீங்கள் புரிந்து தேவன் உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்க வராரு. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை பெரிதா இருக்கிறதுனால அவர் ஆராதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். உன் தலையை உயர்த்துவார், உன் சாணத்தை உயர்த்துவார், உன் எல்லைகளை பெரிதாக்குவார், வீட்டை பெரிதாக்குவார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உன் கோடா கொடியை பெருகுவாய். உன்னோடு கூட நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். பாதுகாப்பு உன்னோடு கூட இருக்கும், பரிசுத்தம் உன்னோடு கூட இருக்கும். எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நிகழ்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு நிலைமை மாறும். இப்பொழுது இருக்கிறத பார்க்கிறோம், 1000 மடங்கு கர்த்தர் அதிகமாக செய்வார். முந்தைய சீரை பார்க்கிறோம், ஒரு நற்சீர் உண்டாயிருக்கும். உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகுவார், உன் சாணத்தை உயர பண்ணுவார். உன்னோடு கூட இருந்து எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறது அவனோடு கூட இருப்பார். நான் உனக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுவேன். நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அது பிரகாரம் நடப்பாயினால் ஹல்லேலூயா. உன்னை எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன், எல்லாருடைய ஆசீர்வதிப்பேன், எல்லாவற்றிலும் எல்லாருடைய உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதற்கு நீங்க சொல்ல வேண்டிய காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க விசுவாசத்தை நடக்கும், நீங்க ஆமென் சொன்னா நடக்கும். ஹல்லேலூயா. அதை நான் சொல்றேன். இது 4வது வாரம். ஆகையால நீங்க பண்ண வேண்டியது தெரியுமா? 4ஆம் ஜாமம் கடல் மேல நடந்து வந்தவரை நான் தான் பயப்படாதீங்க என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவரை நீங்க விசுவாசிக்க வேண்டும். 4ஆம் ஜாமத்துல வருவாரு, 8ஆம் ஜாமத்துல வருவார். உனக்காக வேண்டுதல் செய்கிற, உனக்காக விடுதலை தருபவர் அவர் இருக்கிறார். நீங்க அவர் பெற்றுக்கொண்டு அவருடைய கொள்கையின் பிரகாரம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்கள் தவறு இருக்கலாம், சதறி இருக்கலாம், உதறி இருக்கலாம், ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு நீ போயிருக்கலாம், வாழ்க்கை முடிந்து போனதா நீ நினைத்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அப்பொழுது உன் வாழ்க்கை விடியற் கால வெளுப்பை போல பிரகாசிக்கும். ஒளியாய் உன் மத்தியில் வருகிறேன். உன் இருளை நீக்குவதற்கு நீ தயாரா? ஹல்லேலூயா. சின்ன பையன் கொண்டு வந்தாங்க, 5000 பார்த்தாருங்க. சில்லற பையன் தாங்க, 5000 பேர் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் தயாரா இருக்கிறார். நீ உன்னிடத்தில் உள்ளதை தேவனுக்காக நீ கொடுக்க எழுப்ப வேண்டும். உனக்காக அவர் பிரகாசிக்கிற தேவனா இருக்கிறார், உனக்காக எழுப்புகிற தேவனா இருக்கிறார், உனக்காக செயல்படுகிற தேவனா இருக்கிறார். ஆகையால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ எல்லாவற்றையும் உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்து தேவனுக்காக எழுப்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். பரிசுத்தம் அவசியம், மிக மிக அவசியம். பரிசுத்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை தேவனை என்ன பண்ண முடியாது, தரிசிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்படி தரிச்சுதான் அவன் வேத பாருங்க பரிசெய்கிற மாதிரி இருக்கான்.
அவன் நடிக்கிறான், அவன் ஏதோ ஒன்றுக்காக செயல்படுறான். தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கணும்னு நினைக்கிறவங்க, தேவன் அடுத்த ஸ்டேஜ் நம்ம கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் உங்கள் பரிசுத்தை விட்டு விடாதீர்கள். உங்கள் எண்ணங்களுக்கு உங்கள் சிந்தைகளை மாற்றி விடுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, நான் இவ்வளோ பிரசங்கம் பண்றேன், அநேகர் மனம் திரும்ப மாட்டாங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அப்ப நான் சரியில்லையா? நான் பேசுறது சரியில்லையா? நீங்க வசனம் கொடுக்குறது சரியில்லையா? இல்லை நான் ஒழுங்கா இல்லையா? இல்லை நான் பேசுறது மக்களுக்கு புரியலையா? இல்லை நான் இன்னும் கொஞ்சம் எனக்கு நானும் வேணுமா அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ தேவன் சொன்னாரு, என்ன முடியும் ஒருத்தர் நானும் வானா இருக்கிறானா அப்படின்னு கேட்டாரு. இல்ல ஆண்டவர், நான் பிரசங்கம் பண்ண மாதிரி ரசிக்க போறா நிறைய பேர் அப்படின்னு. நான் பிரசங்கம் பண்ணும் போது யுவதாசா பேதர் உள்ள உட்காந்துருக்காங்க, அவங்களே ரசிக்க போடல. அப்ப நீ பிரசங்கம் பண்ணும்போது அப்படிதான் பாருங்க, அதெல்லாம் கண்டுக்காத, உன்னுடைய தரிசனத்தை நோக்கி போ அப்படின்னு சொல்றேன். அல்லேலூயா. யுவதாசும் பேதர் என்ன பண்ண முடியாது, இருப்பாங்க, அப்புறம் என்ன பண்ண மாறுவாங்க. அல்லேலூயா. எல்லாருமே என்ன பண்ண முடியாது, பொன் புத்துவலுக்காக உட்காந்து இருக்க முடியாதுல்ல, எல்லாருமே ஒரே டைம்ல ரசிக்கப்பட முடியாதுல்ல, எல்லாம் போய் தான் வந்து சேரணும். அல்லேலூயா. எங்கனா போப்பா, உன் நெஞ்சின் வழியிலோ உன் கண்ணின் காட்சியில் நட, ஆனால் எல்லா வருஷமும் தேவன் நாயகத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நான் யாருமே இருக்க மாட்டேன். எல்லாரும் நேசிக்கக்கூடியது என்னுடையது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பாவத்தை தானே என்ன பண்ணுவேன், வெறுப்பேன். பாவியை நேசிக்கிறவன் கரங்களை தட்டுங்க. அவங்க அம்மான கட்டு விட்டீங்களே, உங்கள் பாவங்கள் விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. வந்தீங்கன்னா உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் உட்காருவார். அல்லேலூயா. ஒருவேளை நீ ஞானஸ்நானம் எடுத்திருப்பாயானால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் முகத்தில் என்ன பண்ணுவாரு, உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாற்றி விடுவார். உங்க எதிர்காலம் தொடங்குகிறது, உங்க எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இப்பொழுது என்ன பண்ணு, நீ கர்த்தரிடத்தில் மனம் திரும்பு, கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள், கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரம் வாழு, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.